அனைவருக்கும் வணக்கம். இது கிருத்திக் வானிலை அறிக்கை. வடகிழக்கு பருவமழை முதல்கட்ட அறிக்கை சிறப்பு அறிக்கையாக சமர்ப்பிக்கப்படுகிறது. அக்டோபர், டிசம்பர், நவம்பர் மாதங்களில் நிலவக்கூடிய வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும் மற்றும் தமிழக பருவமழை தமிழகத்திற்கான வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும், எப்படி அமையும், அதாவது பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவமழை எந்த தேதியில் தொடங்கும், தொடக்க நிலை எப்படி இருக்கும், தீபாவளிக்கு பிறகு தீபாவளி ஒட்டிய நாட்கள் எப்படி இருக்கும், தீபாவளிக்கு பிறகு நவம்பர், டிசம்பர் மாதங்கள் எப்படி இருக்கும், புயல்கள் ஏதாவது இந்த ஆண்டு உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கா, நிகழ்வுகள் எப்படி அமையும் என்பதை பற்றி இந்த காணொலி விரிவாக பார்க்கலாம். தற்போது பார்த்திங்கன்னா தீவிர ஆய்வு முடிவுக்கு பிறகு முதல்ல நம்ம எந்த தேதியில் நம்ம வடகிழக்கு பருவமழை தொடங்கும் அப்படின்றத நம்ம அறிவிக்கணும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை தாமதமாக தொடங்குவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக குறைவு. வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு பெரும்பாலும் 18ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி இடைப்பட்ட நாட்களில் ஏதேனும் ஒரு நாட்களில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும். பெரும்பாலும் அதிகபட்ச வாய்ப்பாக நம்ம 20ஆம் தேதி மையமாக வைத்து வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு தொடங்கும். பெரும்பாலும் அதாவது அஃபிஷியலாக நம்ம ஐஎம்டி இந்தியன் மெட்ரோலஜி டிபார்ட்மெண்ட் அஃபிஷியலாக அவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பது என்பது அக்டோபர் 20ஆம் தேதி. இந்த தேதி தான் நம்ம மையமாக வச்சு இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை தொடங்கும். சரிங்க சார், வடகிழக்கு பருவமழை தொடங்கிய பிறகு எப்படி சார் இருக்கும்? முதல்ல வெப்பநிலையை நம்ம பார்க்கணும். கடல் வெப்பநிலை எப்படி காரணிகள், அதாவது உலக வானிலை ஆய்வாளர்களுடைய கணிப்பு எப்படி இருக்குது, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். கடல் வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் பசிபிக் பெருங்கடல் மற்றும் தென்சீன கடல் பகுதிகளில் லானினா அமைப்பு, வலுக்குறைந்த லானினா அமைப்பு வந்துவிட்டது. அதன் காரணமாக தான் நமக்கு தொடர்ச்சியாக நிகழ்வுகள் தென்சீன கடல் மற்றும் பசிபிக் பெருங்கடலில் தொடர்ச்சியாக நம்ம நிகழ்வு எதிர்பார்க்கலாம். தொடர்ச்சியாக உருவாகிட்டே இருக்கும். காரணம் லானினா அமைப்பு தான். வலுக்குறைந்த லானினா அமைப்பின் காரணமாக நிகழ்வுகள், புயல்கள் இப்போ கூட பார்த்திங்கன்னா யாகி புயலானது கரை கடந்தது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு யாகி புயலானது வியட்நாம் பகுதிகளில் கரை கடந்தது. அதாவது தெற்கு சீனா பகுதிகளில் வியட்நாம் ஒட்டிய கடற்பகுதிகளில் பசிபிக் பெருங்கடலில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் மேலே 200 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த புயலானது கரை கடந்தது. மிகவும் அதாவது இந்த வருஷத்தோடைய அதிகபட்ச மிக தீவிர அதிதீவிர சூப்பர் சைக்ளோனாக கரை கடந்தது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதாவது இது எதனால்? லானினா அமைப்பின் காரணமாக தான். லானினா அமைப்பு, ஆனால் அங்கே நெகட்டிவ் ஐஓடி இருக்குது. இங்கே பசிபிக் பெருங்கடல் மற்றும் தென்சீன கடற்பகுதியில் நெகட்டிவ் ஐஓடி ப்ளஸ் வீக் லானினா. ஆனால் நம்ம பே ஆஃப் பெங்காலில் பார்த்திங்கன்னா நியூட்ரல் கண்டிஷன் இருக்குது. வங்கக்கடல் பகுதியில், வங்கக்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதிகளில் நியூட்ரல் கண்டிஷன் அப்போது நீடிச்சிட்டு இருக்குது. பெரும்பாலும் நியூட்ரலை நோக்கி தான் போயிட்டுருக்கு. காரணம் நியூட்ரலாக என்ன சார் அப்படின்னா, வங்கக்கடலிலும் சரி அரபிக்கடலிலும் சரி ஒரே வெப்பநிலை தொடரும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒன்று வங்கக்கடலில் வெப்பநிலை அதிகமாக இருக்கணும், இல்லை அப்படின்னா அரபிக்கடலில் வெப்பநிலை அதிகமாக இருக்கணும். இப்போ வங்கக்கடலில் வெப்பநிலை அதிகமாச்சுன்னா நெகட்டிவ் ஐஓடின்னு சொல்லுவாங்க. இதுவே அரபிக்கடலில் வெப்பநிலை அதிகமாச்சுன்னா பாசிட்டிவ் ஐஓடின்னு சொல்லுவாங்க. போன ஆண்டு பார்த்திங்கன்னா தென் தமிழகத்தில் அதிகமான மழைப்பொழிவு காணப்பட்டிருக்கு வடகிழக்கு பருவமழை. இது எதனால் அப்படின்னா அரபிக்கடல் பகுதிகளில் இந்த பாசிட்டிவ் ஐஓடி இருந்துச்சு போன வருஷம். அதனால தான் பார்த்திங்கன்னா தென் தமிழகம் தூத்துக்குடி, திருநெல்வேலி பகுதிகளெலாம் போன ஆண்டு மிக அதிகப்படியான மழைப்பொழிவு, வெள்ள பாதிப்பை சந்தித்தாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா போன வருஷம் மிச்சாங் புயல் வந்தது. காரணம் என்னென்னா எல்னினோ அமைப்பு பார்த்திங்கன்னா எப்பயுமே வடக்கு தான் அதிகமாக மழைப்பொழிவு கொடுக்கும். அப்போ நடுவில் மழைப்பொழிவு விட்டுடுச்சு டெல்டா மாவட்டங்களில். போன ஆண்டு டெல்டா மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா பற்றாக்குறை, சராசரி மழை தான் கிடச்சிது. போன வருஷம் பெரிய அளவில் மழைப்பொழிவு கிடைக்கல. நிறைய மாவட்டங்களில் போன ஆண்டு வடகிழக்கு பருவமழை பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, போன ஆண்டு நம்ம அப்படியே விட்டுருவோம். இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, வலுக்குறைந்த லானினா மற்றும் நியூட்ரல் கண்டிஷன் நம்ம பே ஆஃப் பெங்கால் மற்றும் இந்தியன் ஓஷன் இந்த பகுதிகளில் நியூட்ரல் கண்டிஷன் ப்ளஸ் வலுக்குறைந்த லானினா அமைப்பின் காரணமாக
வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு ஒரு சராசரி மழைப்பொழிவை, அதாவது சராசரி ஒட்டியே தான் மழைப்பொழிவு இந்த ஆண்டு இருக்கும் பெரும்பாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். என்ன சார் அப்போ சராசரி விட கூடுதலாக தான் ஆனால் மழைப்பொழிவும் கிடைக்காதா, இந்த ஆண்டுலாம் நல்ல மழைப்பொழிவு எதிர்பார்க்க முடியாதா அப்படின்னு கேட்காதீங்க. எதுவானாலும் மாறலாம். அதாவது தற்போது இது முதல் கட்ட அறிக்கை, 2ஆம் கட்ட அறிக்கை, 3ஆம் கட்ட அறிக்கை, இன்னும் 2 அறிக்கை இருக்குது. அதில் நம்ம கன்ஃபார்மாக உறுதிப்படுத்தலாம். 2ஆம் கட்ட அறிக்கை பார்த்திங்கன்னா அக்டோபர் முதல் வாரத்தில் நான் அறிவிப்பேன். அதில் நம்ம கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எப்படி அக்டோபர் மாதங்கள் எப்படி வானிலை அமைய போகுது, நவம்பர் டிசம்பர் மாதங்களில் நிகழ்வுகள் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் கிளியராக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதில் இப்போ முதல் கட்ட அறிக்கை என்பது ஒரு மேலோட்ட அறிக்கையை தான் நம்ம சொல்லணும். அதாவது தொடக்கநிலை எப்போ தொடங்கும், வடகிழக்கு பருவமழை எப்பொழுது தொடங்கும், தொடக்கநிலை எப்படி இருக்கும் அப்படின்றத நான் அறிவிக்க முடியும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தொடக்கநிலை அக்டோபர் 18ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி இடைப்பட்ட நாட்களில் வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் தொடங்கும். அஃபிஷியலாக நம்ம அறிவிக்கலாம். அப்போ அதே போல் பார்த்திங்கன்னா தொடக்கநிலை பெரிய அளவில் தீவிரமடைய முடியாது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நிகழ்வுக்கும் சாதகம் இல்லை. பெரும்பாலும் அதாவது தீவிர நிகழ்வுக்கு சாதகம் இல்லை. வளிமண்டல சுழற்சி வரலாம். பெரும்பாலும் இந்த 25ஆம் தேதிக்கு மேலே வளிமண்டல சுழற்சி தமிழக கடற்கரை ஒட்டி வரலாம். அப்படியே வந்தாலும் ஒரு அதிகமான மழை பொழிவு தமிழ்நாடு சந்திக்காது. தெற்காந்திரா ஒட்டி வட தமிழகம் பகுதிகளில் ஒரு நல்ல ஒரு மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம். அதுவும் சீரான மழைப்பொழிவு தான். அதாவது ரொம்ப பாதிக்கும் மழைப்பொழிவு அக்டோபர் வடகிழக்கு புறம் தொடங்கிய பிறகு இருக்காது. அக்டோபர் இறுதி வரைக்கும், அதாவது தீபாவளி வரைக்கும் பெரிய அளவில் மழைப்பொழிவு ஒரு தீவிரமான மழைப்பொழிவு இருக்காது. தீபாவளிக்கு பிறகு தான் எம்ஜிஓ வருகிறது. நவம்பர் டிசம்பர் மாதங்களில் எம்ஜிஓ மற்றும் கடற்சார் அளவுகள் சாதகமாகுது. அப்போ நவம்பர் டிசம்பர் மாதங்களில் இந்த ஆண்டு நல்ல ஒரு மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கடலோர மாவட்டங்களில் சராசரியை விட கூடுதலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனை ஒட்டிய மாவட்டங்களில் சராசரி மழையும், பெரும்பாலும் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களில் சராசரி மழைப்பொழிவை ஒட்டிய மழைப்பொழிவு இருக்கும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு. அப்போ நவம்பர் டிசம்பர் மாதங்களில் புயல்கள் ஃபார்ம் ஆகுமா? அதாவது ஆய்வு முடிவின்படி இந்த ஆண்டு புயல் என்பது நம்ம ஒரே ஒரு புயல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவுமே நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. அது இன்னும் நாட்கள் இருக்கிறது, நிறைய நாட்கள் இருக்குது. நவம்பர் டிசம்பர் மாதங்களில் இன்னும் 1.5 மாதம் மேலே இருக்குது. அப்படின்னு இருக்கும்போது நம்ம அதை பற்றி புயலை பற்றி நம்ம எதுவுமே பேச தேவையில்லை. அக்டோபர் மாதங்களில் பெரிய லெவலில் புயல் ஃபார்ம் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே ஃபார்ம் ஆனாலும் வடக்கு நோக்கி தான் போகும். வடக்கு நோக்கி என்பது ஒடிசா, வடக்காந்திரா இந்த பகுதிகளை நோக்கி தான் அக்டோபர் மாதங்களில் உருவாகக்கூடிய புயல்கள் அங்கே போய் கரை கிடக்கும். தமிழ்நாட்டுக்கு அக்டோபர் மாதங்களில் புயல்கள் வரவே வராது இந்த ஆண்டு. பெரும்பாலும் தொடக்கநிலை என்பது ஒரு சீரான மழைப்பொழிவை கொடுத்த பிறகு அக்டோபர் இறுதி அல்லது நவம்பர் முதல் வாரத்திலிருந்து மழைப்பொழிவை தீவிரமடைய தொடங்கும். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து தொடர்ச்சியாக நிகழ்வுகள், புயல்கள் என்று நிறைய தீவிர நிகழ்வுகள்லாம் இருக்குது இந்த ஆண்டு. அதனால் பெரும்பாலும் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை சராசரியை ஒட்டியே இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அதனால் நீங்கள் கவலையே பட தேவையில்லை. தொடக்க நிலை என்பது அக்டோபர் 18ஆம் தேதி 21ஆம் தேதி, அக்டோபர் 18 முதல் 21ஆம் தேதி இடைப்பட்ட நாட்களில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும். பிறகு படிப்படியாக காற்று திசை மாறி பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நவம்பர் மாதங்கள்லேருந்து மழைப்பொழிவு தீவிரமடைய தொடங்கும். நவம்பர் முதல் மாதத்துலேருந்து தீபாவளியை ஒட்டிய நாட்களில் பண்டிகையை பாதிக்காது இந்த வருஷம். இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா தீபாவளி 31ஆம் தேதி, அக்டோபர் 31ஆம் தேதி. அதனால் பண்டிகையை பாதிக்காத அளவுக்கு தான் மழைப்பொழிவு இருக்கும். பெரும்பாலும் கடலோர மாவட்டங்களில் ஒரு சீரான மழைப்பொழிவும் தீபாவளியை ஒட்டிய நாட்களில் இருக்கும். தீபாவளிக்கு பிறகு தான் மழைப்பொழிவு தீவிரமடைய தொடங்கும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்யுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.